எங்கேருந்து வரீங்க முருகன்? உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு. ஆசை இருந்ததா? ஆமா. என்ன முருகன், யாரும் இங்க வரக்கூடாதுன்னு தானே ஆசைப்படணும்? மேடம் இது வந்து பப்ளிக் மேடம், பப்ளிக் நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்கன்னா, அந்த நோக்கத்தான் நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் நான். ஆனா முடியல, இன்னைக்கு கொரோனா டைம்ல உங்களை வந்து நான் பார்க்கறேன், சூழ்நிலை கிடைச்சிருக்கு. அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததே. என்னடா பண்றீங்க? விளையாட்டா இருக்காடா உங்களுக்கு? உன்னோட லவ்வர்ஸ் எல்லாம் கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. அஜித், இந்த அஜித் ஒரு பிளான் வச்சிருக்காரு. ஒரு 2 மீட்டர்ல தாலி கயிறு வாங்க போறாரு. சூப்பர் நடிப்பு. குவார்டர் கேக்குதா உங்களுக்கு? கதையெல்லாம் விடக்கூடாது. உங்களுக்கு பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது. இப்ப மீம் எல்லாம் சாதாரணம் ஆயிடுச்சு. முதல்ல எல்லாம் ரொம்ப ரியாக்ட் பண்ணுவேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், எமோஷனலா ரியாக்ட் பண்ணுவேன். ஆனா அந்த ரியாக்ட் பண்ணறதுனாலயே வந்து நிறைய பேர் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நம்ம நல்லதுதான் பண்ணியிருக்கோம். இப்ப அது ரொம்ப கொஞ்சம் லேட் ஆச்சு, ஆனாலும் நான் கண் முழிச்சிட்டேன். இப்போ ரியாக்ட் பண்ணறது இல்லை, அவ்வளோதான். ஸோ see the point is, முனியம்மா மாதிரி கனகா மாதிரி அந்த மாதிரி பெண்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும்போது எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுக்குது. ஆக்சுவலி February 6, 2017 நேர்மறை எங்களோட ஃபேமிலி ட்ரஸ்ட் நாங்கள் லான்ச் பண்ணினோம். இந்த ஃபாலோ அப் ஒர்க் எல்லாமே வந்து நேர்மறை தான் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து அது ஃபார்மலாக ட்ரஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி அந்த வேலைகள், ஃபாலோ அப் வேலைகள், ஒவ்வொரு ஷோவும் எந்தெந்த ஷோக்கு வந்து ஃபாலோ அப் தேவைப்படுறதோ அதை த்ரூ நேர்மறை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஜுடிஷியரியிலேருந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. 5-6 வருஷம் முன்னாடி வந்த எபிசோட்ஸ் எல்லாம் கூட இப்போவும் எங்கூட டச்சில் தான் இருக்காங்க, ஃபாலோ அப்பில் தான் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும்போது இட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் ப்ளஷர். அப்போ இந்த மீம்ஸோட, ட்ரோல்ஸோட, இந்த கலாய்க்கிறதோட அதோட வருத்தம் எல்லாம் அப்படியே இல்லாமல் போயிடும். இது மாதிரி யூ மீட் அ லாட் ஆஃப் பீப்புள். சம்டைம்ஸ் அது வந்து நம்மளோட பிரெயின்ல போய் அப்படியே ஒரு கோவத்தை உண்டாக்கும். சம்டைம்ஸ் வந்து என்னடா எங்கடா இருக்கீங்க நீங்களாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு இது இருக்கும். வீட்டுக்கு போய் தூங்கும் போது when you go back home, what are the thoughts? உங்க மைண்டுக்குள்ள வர தாட்ஸ் எல்லாம் என்ன மேம் ஆஃப்டர் தி ஷோ? ஆக்சுவலி வீட்டுக்கு போய் அதை கேரி பண்ணிட்டு போயிருந்தேன்னா இந்த 8 வருஷமா என்னால் தாக்கப்பட்டிருக்க முடியாது. அதை நான் கேரி பண்ணல. அந்த மோமெண்ட்ல அந்த 1 மணி நேரம் நான் 100% கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஃபாலோ அப் தேவைப்பட்டா அது வந்து 100% கொடுப்பேனே தவிர மற்ற விஷயங்களை நான் கேரி பண்ணுறதில்ல. இப்போ மீம் எல்லாம் சாதாரணம் ஆயிடுச்சு. முதல்லலாம் ரொம்ப ரியாக்ட் பண்ணுவேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், எமோஷனலாக ரியாக்ட் பண்ணுவேன். ஆனால் அந்த ரியாக்ட் பண்ணறதுனாலயே வந்து நிறைய பேர் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நம்ம நல்லதுதான் பண்ணியிருக்கோம். இப்போ அது ரொம்ப கொஞ்சம் லேட் ஆச்சு, ஆனாலும் நான் கண் முழிச்சிட்டேன். இப்போ ரியாக்ட் பண்ணறது இல்லை, அவ்வளோதான். ஸோ see the point is, முனியம்மா மாதிரி கனகா மாதிரி அந்த மாதிரி பெண்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும்போது எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுக்குது.